Hello students, welcome to my channel. என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 5ல illustration 3 பார்க்குறோம். Ratnakumar and Arogya Das are partners in a firm sharing profit and loss in the ratio of 3:3. Ratnakumar and Arogya Dasங்கிற பார்ட்னர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 3:2 இருக்குது. பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ரத்னகுமார் ஆரோக்கியா அவங்களோட ஆரோக்கிய தாஸ் அவங்களோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், சண்டே கிரெடிட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அசட் சைடு பில்டிங்ஸ், பிளான், ஃபர்னிச்சர், டேட்டாஸ், ஸ்டாக், கேஷ் அட் பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டேவிட் வாஸ் அட்மிட்டட் இன் த பார்ட்னர்ஷிப் ஆன் 1/4/2017. டேவிட்னு ஒரு பார்ட்னர் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் ஆன் அட்மிஷன். இப்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட், இந்த மூணையும் வந்து என்ன பண்ணணும், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வாங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். இப்போ பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு போட்டுட்டு ஹெட்டிங், டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் எழுதிக்கிறோம். இப்போ எப்போ அட்மிட் ஆகிறாங்க, 2017 ஏப்ரல் 1 அன்னைக்கு. எந்தெந்த அக்கௌண்ட் போட போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், டெபிட் பண்ணிவிட்டு யார் கொடுக்கணும்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் இருக்கா, ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் 2 ஆரோக்கிய தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ என்ன பண்ணணும், அமௌண்ட் எப்படி பிரித்து கொடுக்குறது, இந்த 3 அமௌண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். 20,000, 5,000, 15,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40,000 வரும். இந்த 40,000ல் தான் அவங்க ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். அவங்க ரேஷியோவில் 3:2 இருக்கா, அப்போது அந்த ரேஷியோ படி 3:2 = 5, 3 + 2 5. அப்போது 40,000 × 3/5, 40,000 × 2/5. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணுங்கள். 40,000 × 3/5 பண்ணிங்கன்னா 24,000 வரும். அதேமாதிரி 40,000 × 2/5 பண்ணிங்கன்னா 16,000 வரும். இது ரெண்டதையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 40,000 வரும். ஓகே, டெபிட் = கிரெடிட். இப்போ இதை எப்படி நரேஷன் எழுதணும், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு எழுதிக்கணும்.